லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ராஜபீமா படத்தோட விமர்சனம். ராஜபீமா பேரே அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. ராஜபீமானா வேறு யாரும் இல்லைங்க, ராஜா ஹீரோ பேர், பீமா அவர் வளர்க்குற யானையோட பேர். சின்ன வயசில் அம்மா இறந்த அன்னைக்கு ஹீரோவுக்கு ஒரு யானை கிடைக்குது. அந்த யானையோட தன் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. யானையை கட்டி சோறு போடுறது அப்படிம்பாங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ வசதியான வீட்டு பிள்ளையாக இருக்கணும். ஆமாங்க, அவருக்கு பொள்ளாச்சி பக்கம் ஒரு தேட்டர் இருக்குது, சொந்தமாக நிறைய தென்னந்தோப்பு, வசதியான வாழ்க்கை. நாசர் தான் அப்பா. அம்மாவை இறந்த உடனே புள்ள எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற ஒரு அப்பா. யானையையும் கட்டி தீனி போடுறாங்க. அந்த யானைக்கு ஒரு கட்டத்தில் சோதனை வருது. காரணம் ஒரு அரசியல்வாதியோட பேராசை. ஆமாம், அமைச்சராக இருக்கிற அவர் முதலமைச்சராக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவரோட ஜோசியர், அதுவும் இந்த கோயம்புத்தூர், சேலம் இந்த பக்கம்லாம் அந்த ஜோசியர்களோட பாடு இருக்குது பாருங்கள். சொந்த விட்டு வெளில வந்துரும்பாங்க. என்ன இன்னும் பூர்வீக நிலத்தை விற்றுருங்கம்பாங்க. நல்ல ஜோசியர்னால் அவன் பூர்வீக நிலத்தை விற்காதம்மா. இவங்க அந்தமாரி அது என்னவோ அந்த பக்கம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட்ராம ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுவார். அப்படிலாம் ஒரு ஜோசியத்துலேயும் சொல்லலை, நீங்கள் நம்பாதீங்கன்னு. அந்த மாதிரி இந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கே உனக்கு யோகமாக இருக்குது. அது வரைக்கும் அவருக்கு ராகு தசை போயிட்டுருக்கும். இன்னும் 13 வருஷம் படாத பாடு போடணும், அதுக்கப்புறம் தான் குரு தசை அப்படிம்பார் அந்த ஜோதிடர். அவரும் நமக்கு தெரிஞ்சவர் தான், கராத்தே வக்கீல். அவர் தான் இதில் ஜோதிடராக வராரு. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக இந்த பூஜையை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சுபிச்சமாகிடும், நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும், சிஎம்மாகவே ஆகிடலாம் நீங்கள் அப்படிம்பாரு. என்னடா ராகதசை இப்போ தான் ராகதசன்னீங்க, அதுக்குள்ளார சிஎம் ஆகலான்ட்டு கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஆசையை காட்டுவார். கேஎஸ் ரவிக்குமாரோட மகன் யோகி பாபு, மகனோட மல்லுக்கு நின்றுட்டு இருப்பார் கேஎஸ் ரவிக்குமார். அவர் காமெடிங்கிற போர்வையில் அப்பப்போ ஏதோ கொளுத்தி போட்டு கடைசியில் காணாமலே போயிடுவார் அப்பனுக்கு எதிராக இருந்துட்டு. கேஎஸ் ரவிக்குமாரோட கையாளா மாரப்பனா பிஏவா நம்ம ராஜ் அவர் நடிச்சிருக்கிறாரு. உண்மையாக அவர் ஒரு நல்ல நடிகர். ஜெயக்குமார் அவர் ஒரு நல்ல நடிகர், அவர் நடிச்சிருக்கிறாரு. இன்னொருத்தரும் 2 பிஏக்கள் அவங்களுக்குள்ளார அப்பப்போ முட்டிக்குது. அந்த ஒரு பிஏ ஜெயக்குமாரோட பொண்ணை தான் ஹீரோ லவ் பண்ணுறாப்புல. ஹீரோயின் அவங்க தான். ஹீரோயின் அஷ்மி நர்வால், அந்த பெண்மணி. ஆரவ் தான் ஹீரோ. என்ன கேட்டால் இதில் யாஷிகா ஆனந்த், ஓவியா எல்லோரும் வராங்க. அவங்களில் யாரையாவது ஒருத்தர் ஹீரோயின் ஆக்கிக்கலாம். அஷிமா நர்வல் அவ்வளோ அளவுக்கு நம்ம ஊருக்கு ஏற்ற சாயலில் இல்லை. ஓவியா ஒரு பாட்டுக்கு ஆட வச்சு நீங்கள் ஒரு படம் ஃபுல்லாக பண்ணியிருக்கலாமே. அதுவும் ஆரவும் ஓவியாவும் பிக் பாஸ்லேயே பெருசாக பேசப்பட்டவங்க. படத்துலேயே அந்த டைலாக்லாம் வரும். பிக் பாஸ் ஜோடி தான் ஆரவும் ஓவியாவும். அங்கே அவங்களுக்குள்ளார ஒரு கசமுசா நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சில பல காரணங்களால், கொரோனா உள்ளிட்ட இன்னும் சில காரணங்களால் ஒரு 4-5 வருஷம் தள்ளி இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போல்லாம் 12 வருஷம் 6-7 வருஷம் மதகஜ ராஜாவுக்கு அப்புறம் இதுதானே ஃபேஷன் ஆகிடுச்சு. 12 வருஷமாக இருந்த படம் ஜெயித்த பிறகு இப்போ உள்ளே இருக்கிற படங்கள்லாம் வெளில வர ஆரம்பித்த மாதிரி இந்த படம் வெளிவந்துருக்குது. உண்மையாக ஒரு பூனையை வச்சுட்டு படம் எடுத்தாலே நம்ம விலங்கு நல வாரியம், விலங்குகள் நல வாரியம், பீட்டா மீட்டான்னு ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு பார்த்து வம்பு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பெரிய யானையை வச்சு லைவாக நடிக்க வச்சதுக்காகவே இந்த படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் உள்ளிட்டவர்களை பாராட்டலாம். பிரமாதமாக நடிச்சிருக்கு அந்த யானையும். ஆரவோட அதுக்குள்ள பாண்டிங் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் காட்சிப்படுத்தல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே 2ஆம் பாதியில் தான். ஆரவ் அருமையாக நடிச்சிருக்கிறாரு. ஆஷிமா நர்வல் அதை போகிறாங்க. 1-2 டூயட்டும் இருக்குது. நாசர் அப்பா கேரக்டரில் வழக்கம் போலவே அசத்தி இருக்கிறாரு. யாசிகா ஆனந்த் உண்மையாக ஒரு பிஏவாக உங்கள்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேஎஸ் ரவிக்குமாரை ஒரு ஸ்பை கேரக்டர் கேஎஸ் ரவிக்குமாரை பற்றி மேலிடத்தில் போட்டு கொடுக்கறதுக்கு. யோகி பாபு கேஎஸ் ரவிக்குமாரோட பையனா வளர்ப்பு பையனா தெரியல, அங்கங்கே போய் அடி வாங்கிட்டு அப்பனை அடிக்கிறதுக்கு பாயிறாரு. அது ஓரளவு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை ஃபினிஷிங் இல்லை. இன்னும் 10 நாள் தானே, இன்னும் 12 நாள் தானே, பொறுங்கிறாங்க. ஆனால் பொறுத்த பிறகு என்ன ஆகுதுங்கிறத காட்டாமல் விட்டுட்டாங்க. ஓவியா ஒரு பாட்டுக்கு வந்தாலும், ஓவியா ஆர்மின்னு யோகி பாபு கலாட்டா பண்ணாலும், தேட்டர் அதிபராக இருக்கிற ஆரவ் யோகி பாபுக்கு பாடம் போட்டினாலும் அதெல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. சில சீன்கள் பிரமாதமாக இருக்குது, சில சீன்கள் ஏனோதானன்னு இருக்குது. அதை சரி பண்ணியிருந்தால் உண்மையாகவே இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் அமைச்சராக நம்மளை இருக்கையில் அமர வைக்கிறது அவர் தான் சொல்லுவேன் நான். அவரும் அந்த யானையும் ஆரவும் தான். ஓவியா யாஷிகா ஆனந்த் கூட அடுத்த கட்டம் தான்.
நான் 2 கிளாமர் இன்னொரு நாயகி எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாத குறை படத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த படத்தை நம்ம கழிச்சு கட்டிடவும் முடியாது. நம்ம குழந்தைங்க இவங்களோட போய் பார்க்குற அளவுக்கு ராஜபீமா வந்து ஒரு என்டர்டெய்னர். ஏன்னா இந்த விஷயம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு சொல்கிறேன். நரேஷ் சம்பத் இந்த படத்தை உண்மையாக பெரியவங்களும் குழந்தைங்களோடு சேர்ந்து ரசித்து பார்க்குற மாதிரி சில பல குறைகள் இல்லாமல் இல்லை, ஆனால் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏனையை வச்சு ஒரு அமைச்சராக இருக்கிறவன் முதலமைச்சராக துடிக்கிறான். இவங்க யானையை கிளப்பிட்டு போய் அதை காலி பண்ணிவிட்டு பலி கொடுத்துட்டு முதலமைச்சராக நினைக்கிறார். அது நடந்துச்சா? ஹீரோ அதை எப்படி தடுத்து நிறுத்தினார்? அவருடைய படை பல பூஜா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி அப்படிங்கிறது தாங்க கதை. இதில் ஹீரோயின் டூயட்டு கூடவே எக்ஸ்ட்ராவாக ஓவியா கூட ஒரு டூயட்டு எல்லாம் இருக்குது. உண்மையாக பீமா ராஜா இல்லை, ராஜ பீமாவை ராஜ கம்பீரமாக வந்திருக்க வேண்டிய படம் சில வருடங்கள் தள்ளி வந்ததுனால கொஞ்சம் கம்பீரம் கம்மியாகி ராஜாவா கஜ முகன் துணையோடு வந்திருக்குது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு 5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.